வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டியுண்டு டாகி பார்க்க போகிறோம். கொஞ்சம் குட்டியுண்டாக தான் இருக்கும், ஆனால் வேலை கொஞ்சம் நமக்கு நிறையா வைக்கும், ட்ரிக்கியாக தெரியும். பட்டு ஃபாலோ பண்ணால் ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் 3 பீடு, 1 பிளாக்கு, 2 ஒயிட்டு. Step 2, Step 3, Step 4, Step 5, Step 6, Step 7, Step 8க்கு left side wire join to next bead. இப்போ நம்ம 8th ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுக்கு ஐ பார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 8, Step 9, Step 10, join the left wire to next 2 bead. ஸ்டெப் 10க்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 2 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். மொத்தம் 3 பீட்குள்ளார ஒயர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 பீட் ஜாயின் பண்ணி டோட்டல் 6 கவுண்ட் கொண்டு வரணும். This is step 10. டைட்டாக புல் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டெப் 11, லெஃப்ட் சைடு ஒயரை ஜாயின் டு நெக்ஸ்ட் 2 பீட். லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் 2 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீடு. நான் இப்படி ஷோ பண்ணுறேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Step 12, Step 13, ஒயரை ரைட் சைடு ஒயரை 1 2 3 பீட்குள்ளார ஜாயின் பண்ணியிருக்கேன்.
step 14 we completed here. It should be like this. Keep it like this. For step 15, join the wire to next 3 bead. This is step 15. This is step 16. This is front face top side. I'm just connecting this side. For step 17, join this bead and this bead. We are here now. For 17, this bead and this bead. I joined the wire to this bead and this bead. Now it's look like this. இந்த மாதிரி நான் இந்த ரெண்டு இதுலயும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் ஸ்டெப் இங்கே முடிச்சிருக்கோம் இந்த 4 பெட்டலில். அடுத்து இந்த 5 பெட்டலில் விட்டு அதுக்கு அடுத்த 4 பெட்டலில் இப்படி கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வயரை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். இது ஃபேஸு, இந்த இடத்துல வந்துட்டு அந்த மவுத் பார்ட் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து வயரை இங்கே ஒரு 5 பெட்டல், இங்கே ஒரு 5 பெட்டல் தெரியுதில்ல, இங்கே கொண்டுட்டு வரணும். bring the wire to these 2 bead. After tying the knot here, just bring the wire to this 2 bead. This 5 petal இருக்கிற ரெண்டு பீடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் இங்கே வயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நான் கட் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் ஒவ்வொரு பீட்குள்ளாரையா விட்டு சுற்றி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பீடை வந்து கட் பண்ணாத ஒர்க் பண்ண பார்த்தோம்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கணும். இப்போ இந்த மவுத் பார்ட்டை பண்ணுவோம். இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இந்த இதில் இருந்துட்டு ஒரே ஒரு பீடு ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை க்ராஸ் பண்ணிக்குவோம். இதான் ஸ்டெப் 1. இந்த இடத்துக்கான ஸ்டெப் 1 இது. அடுத்து ஸ்டெப் 2. இப்போ வந்து இது லாஸ்ட் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மவுத் பார்ட்டை ரைட்டில் 1 லெஃப்டில் 1 ஒயிட் பீட் போட்டுட்டு டாப்பில் இருக்கிற இந்த பீட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபேஸு அந்த மவுத் பார்ட்டு வந்திருக்கிறது தெரியும், கிளியராக பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இயர் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ரெண்டு சைடு இருக்கிற ஒயரையும் இந்த பீடுக்கு கொண்டு வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கொண்டு வந்து செப்பரேட்டடாக நிறுத்தணும். ஜஸ்ட் இது வழியாக இப்படி வந்துட்டு இங்கே ஒன்று வந்துடுங்க, இது வழியாக இப்படி வந்து இங்கே ஒன்று வந்து நில்லுங்க. இப்போ இயர் பார்ட்டு பண்ண போகிறோம், காது பார்ட்டை. இப்போ நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இங்கே இந்த இதில் நோஸ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு 1 2 செகண்ட் இதில் வந்துட்டு இங்கே வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ 1 by 1 இயர் பார்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பீட் ஆட் பண்ணி அதுலேயே இப்படி வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எல்லாம் நெருக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் இன்னும் 2 பீட் ஆட் பண்ணிக்குவோம். இதுதான் டோட்டல் இயர் பார்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 4 பீடு, அதுக்கப்புறம் ஒரு 2 சீட் ரவுண்ட் பீடு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ஐ பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐ பார்ட்டில் இந்த ஐக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பீடு இதுக்கு ஈக்குவலாக இங்கே இந்த ஐயில் ரைட் சைடில் மேலேருந்து ஒரு விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த பீடில் வந்து ஜாயின் பண்ணணும். ஏர் பார்ட் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இல்லை. அதே போல் சேம் ப்ரொசீஜர் இந்த சைடும் ஃபாலோ பண்ணி இந்த ஐ பார்ட்டுக்கு நேராக இந்த இடத்துல கொண்டு வந்து ஒயரை ஜாயின் பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடு ஒயரை. இப்போ உங்களுக்கு பப்பி ஃபேஸ் தெரியும், க்யூட்டாக வந்திருக்கு. லெஃப்ட் சைடு வந்து இந்த ஐ பார்ட்டுக்கு எக்ஸாக்டாக நேராக இருக்கிற மாதிரி இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒயரு இங்கே 2 சைடும் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக பாட்டம் அடியில் இருக்கிற பார்ட்டுக்கு கொண்டு வரணும். பாடி பார்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த இடம். எல்லாமே 5 பெட்டல் ஷேப்பாக சுற்றி தெரியும். ஸோ நீங்கள் அதனால் இந்த பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக சொல்லணும். இப்போ நம்ம இந்த சைடில் இருந்து அடியில் கரெக்டாக பாட்டம் பார்ட்டுக்கு வரலாம். இந்த நோஸ் பார்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பெட்டல் ஷேப் இப்படி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தெரியும். அதுக்கப்புறம் 2 5 பெட்டல் ஷேப் தெரியும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பெட்டல் ஷேப் தெரியும். இந்த இதில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். இந்த நோஸ் பார்ட்டுக்கு கீழே ஒரு டைமண்ட் ஷேப்பு, ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு 5 பெட்டல், அதுக்கும் கீழே இருக்கிற இந்த ஃப்ளவர் பார்ட்டு இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம ஒயரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து ஒயரை இந்த பீடுக்கு கொண்டு வந்துடுவோம். பாட்டம் பார்ட்டில் இந்த பீடுக்கு நம்ம கொண்டு வரணும். I bring the wire to the bottom bead, to this bead. Just make sure this is our nose part and this is our diamond shape. This is left side and this is right side, 2 5 petal shape, and we have to come another one more step to down. This is our place here. Now we are starting body part. In this is our base, right? We have to make 4 petal shape in each bead. This is our first one. Step 2. இதெல்லாம் நம்ம அடியில் அந்த 5 பெட்டல் இருந்துச்சு இல்லையா, ஒவ்வொரு பெட்டல்லையும் 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும் ஒவ்வொரு பீட்லேயும். இப்போ 2 கொண்டு வந்திருக்கேன், இன்னும் 3 4 கொண்டு வந்துட்டு 5ஆவதை வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் இருந்து சுற்றி நம்ம வந்துட்டோம். இந்த அடியில் பேஸில் 5 பெட்டல் தெரியுது உங்களுக்கு, அதை நம்ம சுற்றி 4 பெட்டல் ஷேப் கொண்டு வந்துட்டோம். இது லாஸ்ட் ஒன். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதோட நெக் பார்ட் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸு? இப்போ நம்ம லெக் அண்ட் பாடி பார்ட்டு கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 5 இது போட்டிருக்கோம். ஸோ 5 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது 6th ஸ்டெப்பு.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே பார்த்து இந்த ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பீடு, அதுக்கப்புறம் 3 பீடு ஆட் பண்ணி ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணி 2 இதில் க்ராஸ் ஆகி வந்துடணும். அதே போல் ரைட் சைடு ஒரே ஒரு பீடு ஆட் பண்ணிக்கணும். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. ரைட் சைடு ஒரே ஒரு பீடு, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு 1 பீடு, அதுக்கப்புறம் 3 பீடு. இதுதான் லெக் பார்ட்டு. திருப்பியும் இந்த இதை க்ராஸ் பண்ணி வந்துட்டு இன்னொரு பீடு போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டெப் 6. இது டைட்டாக புல் பண்ணிக்கலாம். கிட்டக்க வச்சு இழுத்தீங்கன்னா டைட் ஆயிரும். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல லூஸ் ஆகும். கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பீட் ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுவோம். இந்த இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று க்ராஸிங். ஸ்டெப் 7, ஸ்டெப் 8, actually it's look like this. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் டோன்ட் வரி, அட் த எண்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது புரியும். This is step 9, little long step. First keep like this. First I add 3 bead. This is another leg part. Should be like this. First we complete this part and again add 1 round bead and again add another leg part. Now pull tightly, keep everything together. It should be like this. Now in top wire add 2 bead and again 1 for crossing. Let me show you. This is step 9. First we add this leg part and 1 bead and again another leg part. On that left side wire we add 2 bead and 1 for crossing. This is step 9. Step 10. Step 11. Step 12. Another leg part. Just இங்கே ஒரு bead add பண்ணிட்டு இங்கே leg part ஒன்று add பண்ணிட்டு இன்னொரு bead add பண்ணிக்கலாம். This is step 12. இது வந்து நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு லெக்கை ரெடி பண்ணிடுங்க. நம்ம என்ன இப்போ நம்ம அடுத்த எண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். Now we are going to join this wire to next to, we started here and we are going to end here. இந்த பீடை ஆரம்பிச்சோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீட்டில் தான் நம்ம முடிக்க போகிறோம். So we have to join it here. So step 12.
இந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஸ்டெப் 12. நம்ம ஸ்டெப் 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 13. ஸ்டெப் 13 பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு 3 பீட் தெரியும், 1 2 3 தெரியும். We have to join the wire to this bead. இதிலையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு skip this one and this one. Just join this bead and this bead. First I join top one at neck part, top one. Okay, now this side first leg part, top one. Left wire I join to this top bead and leg side top bead. Now cross it with one bead. Now just add only one bead and cross it. Now next step, 14th step. This is 14th step. Just add only one bead and cross it. Now we are covering the top part. Next step, right side wire. Next இருக்கிற 3 bead. In the 1 2 3 you have to bring that wire to bottom. So next join the wire to 1 2 3 bead. This is the back part. இந்த டாப்ல நம்ம கவர் பண்றதுனால அடுத்து அடியில கவர் பண்ணனும். ஜஸ்ட் இந்த மாதிரி fourth leg கிட்ட இருக்கிற அந்த 4 petal shape குள்ளற ரெண்டு சைடுமே கீழ வரணும். Right side wire பண்ணிட்டேன். Same steps for left side wire also. இந்த fourth leg இருக்கு இல்லையா, back side leg, one இப்போ இந்த வயரை வந்துட்டு நான் இங்கே அடியில் இருக்க கொண்டுட்டேன். டாகோட பாட்டம் பார்ட்டு. இப்போ வந்துட்டு நான் ஒரே ஒரு பீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். Next, this is 16th step.
அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த 2 பீட்குள்ளாரையும் போயிட்டு அடுத்த பீட்குள்ளாரையும் போய்க்கலாம். இது வந்து அந்த லெக் பார்ட்டு. இப்போ நாட் போட்டுட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த பாடி பார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டடு. இப்போ டெயில் பார்ட்டு போடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு டெயில் பார்ட்டு போடுறோம். இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெட்டல் ஷேப் இருக்கும். 5 பெட்டல் ஷேப்புக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரே ஒரு பீடு வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரும். அதில் தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். வயரு ஒரு குட்டி வயர், நியூ வயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நான் அப்படி லெஃப்ட் சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 2 பிளாக் போட்டுட்டு ஒன்று இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லெக் பார்ட் மாதிரி. இப்போ இந்த 5 பெட்டல் ஷேப்பு மேலே தெரியுது இல்லையா, அதில் ஒரு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் வயரை. இப்போ இன்னொரு சைடும் வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டெயில் பார்ட் வந்துடும். இந்த இடத்துல இது 2ஐயும் சேர்த்து நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுடைய குட்டியுண்டு டாகி ரெடி. கொஞ்சம் எப்படி சொல்ல, தலை தான் பெருசாக இருக்குது, உடம்பு ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இது பாடியும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா நெக்ஸ்ட் சைஸ் 4mm பீடு எடுத்து பாடி பார்ட் போடுங்க. ஆனால் இந்த மாடலே இந்த மாதிரி மாடல் தான். நான் இதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்டாக்கா நெக்ஸ்ட் சைஸில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் தெரியும், பட் எவ்ரி ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். டென்ஷன் ஆக வேணாம். ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் படுத்தும், புரியாத மாதிரி இருக்கும். பட் ப்ராஜெக்டை பார்த்தீங்கனால உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். கூர்ந்து கவனிச்சிங்கனாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட்டுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.